சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு 1 கப் அரிசி, 1/4 கப் பருப்பு, இது நல்லா தண்ணியில் அலசிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தேவையான காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் இப்போ குக்கரில் ஒன்றா சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். எங்கள் மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்குன்றதால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட நான் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பருப்பு பொங்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது கூட தேவையான கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு சாப் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டு கிண்டி வைக்கணும். சுவையான சாம்பார் சாதம் ரெடி.